பிரைஸ் அலாட் 4th of Feb. இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறது உண்டாகும். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும்னு ரோமர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பவுல் நன்மைங்கிறது சுயபலத்தால் செய்கிற நன்மையை சொல்லலைங்க. இயேசுவின் மேலே கொண்ட விசுவாசத்தின் கனியாக வெளிப்படுற நற்செயலை தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யார் நன்மை செஞ்சாலும் சரி, நியாயத்தீர்ப்பை பற்றி நன்கு அறிந்த யூதர்களாக இருந்தாலும் சரி, நியாயத்தீர்ப்புனா என்னன்னே தெரியாத கிரேக்கர்கள்னு சொல்லக்கூடிய புறஜாதியாராக இருந்தாலும் சரி, யார் நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரே விதமான நற்பலன்தான். மகிமைங்கிற தேவனுடைய பிரசனத்தினால கிடைக்கிற ஒரு மேன்மையான நிலையும், கனம்ங்கிற தேவனுடைய பிள்ளைகள்ன்ற ஒரு மதிப்பும், சமாதானம்ங்கிற தேவனோட ஒப்புரவாகிறதால கிடைக்கிற ஆத்தும அமைதியும் கிடைக்கும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால் நற்கிரியைகளை தொடர்ச்சியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாதுங்க. எல்லாருக்குமே ஒரே விதமான தீர்ப்பு தான். யார் நன்மை செஞ்சாலும் ஒரே விதமான நற்பலன் தான். யார் பொல்லாங்கு செஞ்சாலும் ஒரே விதமான தண்டனை தான். அவர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தீர்ப்பளிக்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் எ பிளஸட் டே.